நமது உயிரிழமையான உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் தோழர்கள் மீதும் உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிறைவேற்றும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம் பிள்ளைகளுக்கு, தாய் தந்தைகளுக்கோ, தாய் பிள்ளைகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு இப்படி சில விஷயங்கள் சில சமயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்வோம். இந்த கவனம் இப்போ ஒரு சகோதரி தனிமையாக இருக்கிறார், அந்த சகோதரன் வீட்டை விட்டு வெளியேறும் போது நீ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், இந்த சமயத்தில் நீ தனிமையாக இருக்கிறாய் என்று சில கவனங்களை சில குறிப்புகளை அந்த சகோதரன் சகோதரிக்கு சொல்ற வழக்கம். அதே போல் தன் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது இல்லை வாகனத்தில் போகும்போதோ அந்த தாய் தந்தைகள் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த மகனுக்கோ மகளுக்கோ சில விஷயங்களை கவனமாகிறி ஓட்டும் போது சாலைகள் கவனமாக இருக்க வேண்டும், இப்படி கவனத்தை பற்றி சில அறிவுரைகளை தன் பிள்ளைகளுக்கு கூறுவார்கள். இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நம்ம வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம் சாலைகளை பார்த்தோம் என்றால் நாம் சாலைகள் செல்லும் போது இந்த வளைவு இருக்கிறது, கவனமாக செல்லவும், இப்படி எத்தனையோ விதமான எச்சரிக்கைகள் நாம் அந்த போகும்போது அந்த சாலைகள் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி எத்தனையோ கணவன் மனைவிக்கோ சில சமயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் சில கவனங்கள் சொல்கிறோமா இல்லையா? ஆனால் எந்த தாய் தந்தையோ தன் மகனுக்கு, இல்லை எந்த கணவனோ தன் மனைவிக்கு, இல்லை எந்த மனைவியோ தன் கணவனுக்கு, எந்த சகோதரனோ தன் சகோதரனுக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்வதுண்டா? நாளை மறுமை வாழ்க்கை இருக்கிறது, நாம் கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும், மௌத்து வந்துவிடும், ஆகையால் நாளை மறுமை வாழ்க்கைக்கு நாம் மிக கவனமாக இந்த வாழ்க்கை, இந்த துனியாவை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை நாம் வெற்றி அடைய வேண்டும், நமக்கு மரணம் எப்போது வந்துவிடும், ஆகையால் நாம் உயிரோடு இருக்கும் போதே கவனமாக, மிக கவனமாக இந்த துனியாவுடைய வாழ்க்கை திருமறை குர்ஆன் சொன்ன அடிப்படையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில் வெற்றி அடைய வேண்டும். ஆகையால் இந்த துனியாவில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொன்னதுண்டா என்று சொன்னால் மிகவும் 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 அரிது. இப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த துனியாவில் நம்ம எல்லாமே இந்த துனியா தான் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஆகிராவோ மறுமை வாழ்க்கையோ அடுத்ததாக தான் நம்ம நினைக்கிறோம், முதலாவதாக இந்த துனியாவை நினைக்கிறோம். ஆனால் ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவதாக மறுமையை ஏற்றுக்கொண்டு இரண்டாவது தரம் மூணாவது தரம் அப்படிதான் நம்ம இந்த துனியா எடுத்துக்கிறோம். செகண்ட் ஆப்ஷனாக தான் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கணும். உலகத்தில் இருக்க எல்லாமே, குடும்பங்கள், மனைவி, மக்கள், இந்த பொருளாதாரம் எல்லாமே செகண்ட் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? மறுமையின் வெற்றி, மறுமை வாழ்க்கை தான் முதல் இலக்கு என்று ஒரு முஸ்லீம் தன் வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாம் நம்மளை யாருக்கும் நம்ம குடும்பத்தாருக்கு இந்த மாதிரி ஒரு அறிவுரை சொன்னதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையே பேசக்கூடியவர்கள், அஸ்ஸாதிக் அல் அமீன் என்று பட்டப்பேர் அவர் வாழும்போது நபியாக இருக்கும் முன்னே அந்த பட்டப்பேர் அவருக்கு வந்துட்டு. எப்படின்னு சொன்னா அவர் வாழ்க்கையில உண்மையா பேசக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார், உண்மையாளாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நபியான பிறகு சில அறிவுரைகளை மக்களுக்கு சொல்கின்றார்கள். அந்த அறிவுரைகளில் மிக முக்கியமானது ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதாவது ஒரு கூட்டம் சேர்ந்திருக்கிற இடத்துலையோ இல்லை திருக்கலையிலையோ ஒரு கூட்டம் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் உரை நிகழ்த்துவார்கள். அதே மாதிரி ஜும்மாவில் உரை நிகழ்த்துவார்கள். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்திருக்கும் போது சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துறார்கள். அந்த உரையில சொன்ன ஒரு வார்த்தையை அந்த நபி தோழர் சொல்கிறார்கள், என் வாழ்நாளில், அவர் வாழ்ந்த காலத்தில் எப்போதும் சரியா, என் வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு உரையை நான் கேட்டதே இல்லை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக அந்த உரையில ஒரு வார்த்தை சொன்னார்கள். என்னுடைய மனதில் இது ஆழமாக பதிந்து விட்டது, எனக்கு அச்சம் அதிகமாகிவிட்டது என்று சொல்லும் அளவுக்கு அந்த வார்த்தையை சொல்றார்கள். அந்த உரையில் எத்தனையோ அறிவுரைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதில் முக்கியமான ஒரு உரை என்று சொன்னால், ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் அறிந்ததெல்லாம் நீங்கள் அறிந்தால், நான் கேள்விப்பட்டதெல்லாம் எனக்கு தெரிந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிந்தால் குறைவாகவே சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தை அந்த நபித்தோழர் சொல்றார். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வாழ்நாள் நான் கேட்டதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ நம்ம இந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கொண்டாங்க சரி, இந்த நம்ம வாழ்க்கையில வந்து ஒரே எத்தனை தூரம் போயிருக்கோம், விண்வெளியில வந்து ஒரு முதல் கட்டத்தை கூட நம்ம அடையலை இப்போ வரைக்கும் பார்த்தா. ஆனால் 7 வானத்தையும் தாண்டி சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்க நரகத்தை அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் பார்த்துவிட்டு வந்தவர் தான் நபி அவர்கள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இது, நான் அறிந்ததெல்லாம் நீங்கள் அறிந்தால் குறைவாகவே சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்கணும், எப்படியெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த துனியால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே சொல்லிட்டா, அவர் அறிந்ததெல்லாம் நம்ம அறிந்திருந்தால், அவர் பார்த்ததெல்லாம் நாம் பார்த்திருந்தால், நம்ம வாழ்க்கையில வந்து சிரிக்கவே மாட்டோமா, குறைவான சிரிப்பு தான் இருக்குமா, அதிகமா நம்ம வாழ்க்கையில் அழுது கொண்டே இருப்போமா. மறுமை வாழ்க்கையில் இருக்கிற தண்டனைகள், நரக நெருப்புக்கு பயந்து அங்க செய்யக்கூடிய எல்லா தண்டனைகளையும் பார்த்து வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இந்த வாழ்க்கையில நமது துனியால அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் வாழ்க்கை நம்மளுக்கு கொடுத்த இந்த துனியால நம்ம தவறுகள் செய்தால், அந்த அடிப்படையில் நாம் வாழவில்லை என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோமா, அப்படி நினைச்சு இந்த வாழ்க்கையை வந்து அழுது கொண்டே கழிப்போமா. எந்த இடத்துல தவறு நடந்துடக்கூடாது, தவறு நடந்தால் அதுக்காக மன்னிப்புகள் உடனே கேட்டுக்கொண்டு இந்த வாழ்க்கையில வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் மிக கவனமாக இந்த வாழ்க்கையை நாம் நகர்த்துவோம் என்று அந்த நபித்தோழர் அந்த உரையில வந்து கேட்டது வந்து சொல்றாரு. அல்லாஹ் ரப்பில் அதான் சொல்றான் திருமறை குர்ஆன் சொல்லும்போது, இன்னல் இன்சான லஃபி குஸ்ர், மனிதன் வந்து மிகவும் நஷ்டத்தில் இருக்கிறான், மனிதன் வந்து பலகீனமானவன். அதே சமயத்தில் அல்லாஹ் சொல்றான் நஷ்டத்தில் இருக்கிறான். அவன் வந்து நான் சொன்ன அறிவுரைகளை ஏற்று நடப்பதில்லை, என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை கேட்டு சிந்திப்பதில்லை, அதன் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதில்லை. ஆகையால் மறுமையில வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை அவன் அடைய போகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது என்ன சொன்னாங்க, நரகத்துக்கு அதிகமானவர்கள் நரகத்துக்கு தான் செல்வார்களாம், குறைந்த நபர்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள். ஆகையால் நம்ம என்ன செய்யணும், அந்த மறுமைக்கு அஞ்சு நம்ம வாழ்க்கையை நம்ம கவனமாக மிக கவனமாக இந்த துனியாவில் நாம் கடத்த வேண்டுமா இல்லையா. அப்போ ஒரு விஷயத்தையும் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஹலாலா ஹராமா என்று பார்த்து நபி அவர்கள் அங்கீகரித்தார்களா இல்லையா என்று யோசித்து அவர் அனுமதித்த விஷயங்களை நம்மளால் முடிந்தவரை செய்து எதை தடுத்து விட்டாரோ அதை முற்றிலுமாக தடுத்து கொண்டு நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டாமா. ஆக நம்ம என்ன செய்யணும், இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் போதும். நம்ம வாழ்க்கையில் நம்ம துனியால வந்து நம்ம மிகவும் ஆசைப்படுறோம், இந்த துனியா தான் மிகவும் வந்து ஈர்க்கப்பட்டது. எப்படின்னா அழகானதாக அல்லாஹ் வந்து உருவாக்கியிருக்கான், இது வந்து நம்மளை ஈர்க்கும். இந்த உலகம் வந்து துனியா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை வந்து துனியா பக்கம் நம்ம மறுமையை சிந்திக்க விடாமல் இந்த துனியாவில் வந்து நம்ம வாழ்வதற்காக ஷைத்தான் வந்து இது நம்ம ரொம்ப அழகாக காட்டுவான். நம்ம என்ன செய்யணும், இந்த துனியா எப்படிப்பட்டது, பல்து சிறுனல் ஹயாத்த துனியா வல் ஆகிரத்து கைருன் வாபுகா. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, நிறைய இடத்துல சொல்றான், இந்த உலகம் வந்து மிகவும் 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 அற்பமானது, மறுமைதான் உங்களுக்கு சிறந்தது. ஆகையால வந்து மறுமையை நோக்கி உங்க வாழ்க்கையை பயணியுங்கள், உங்கள் இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த துனியால வந்து நீங்க வந்து ஈர்க்கப்பட வேண்டாம், தவறுகள் செய்ய வேண்டாம், அல்லாஹ்வை மறக்க வேண்டாம். எதுக்குன்னா அல்லாஹ்வோட தூதர் சொன்ன அந்த விஷயங்களை நாம் என்ன செய்யறோம், இந்த துனியாக்காக இழந்து விடுகிறோம். இந்த துனியா வாழ்க்கை தான் சிறந்தது என்று நாம் நினைக்கிறோம். ஆக நாம் என்ன செய்யணும், இந்த துனியா வாழ்க்கை தான் மிக அற்பமானது என்று சொல்லும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லும் போது சில அறிவுரைகளை, சில உவமைகளை, சில உதாரணங்களை சொல்லி தான்
இந்த உம்மத்துக்கு சொல்வார்கள். சில சமயம் நாம் கேட்டோம் என்று சொன்ன பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் நடத்துவார்கள், டீச்சர்களை எப்படி பாடம் நடத்துவாங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கதை போல, ஒரு சரித்திரம் போல ஒரு விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு புரியும் அளவுக்கு அப்படி சொல்லுவார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு புரிய வேண்டும் என்பதற்காக, ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக சில உதாரணங்களை சொல்லி, இந்த உதாரணம் மூலமாக இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகம் எவ்வளவு அற்பமானது, மறுமை எவ்வளவு பெரிய சிறந்தது என்று புரிவதற்காக சில ஊமைகளை சொல்வார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துனியாவையும் மறுமை வாழ்க்கையும் ஒப்பிட்டு ஒரு கடலை உதாரணமாக கூறினார்கள். ஒரு மனிதர் ஒரு கடல்ல ஒரு விரலை விட்டு, அந்த விரலை எவ்வளவு தண்ணி ஒட்டும், ஒரு டிராப் 2 டிராப் ஒட்டுமா? இதுதான் துனியா வாழ்க்கை. இந்த துனியா இப்படிப்பட்டது தான். இதை கம்பேர் பண்ணி பார்த்தா மறுமை வாழ்க்கை அந்த கடல் அளவுக்கு, கடலை மிஞ்சின அளவுக்கு மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கணுமா இல்லையா? கடலை பார்த்து ஒரே ஒரு டிராப் தண்ணீர் இந்த உலகம் மற்றும் கடல் மொத்தம் மறுமை வாழ்க்கை என்று சொன்னால், அப்புறம் இந்த உலகத்தை ஒப்பிட்டு பார்த்தால் மறுமை எவ்வளவு பெரிய வாழ்க்கை, எவ்வளவு மகத்தான வாழ்க்கை. அப்போ இது அற்பமானது, நிரந்தரமானது அல்ல. மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது. நபி தோழர்கள் தோழியர்கள் வரலாறுகளை நாம் பார்த்தால் அவர்கள் எப்படி சிந்தித்தார்கள், எப்படி வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகளை உண்மை என்று மனதில் ஆழமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அவர்களால் இந்த துனியாவை முற்றிலுமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் அமைத்துக் கொண்டு வாழ முடிந்தது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு வரலாறை நாம் பார்த்தால் இந்த துனியாவை துச்சமாக நினைத்து மறுமை வாழ்க்கைக்காக தம் வாழ்க்கை, தன் மரணத்தை, தம் உயிர்களை துச்சமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நபி தோழர்கள் தோழியர்கள் எங்கே, நாம் எங்கே? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம உயிர்கள் தியாகம் பண்ண தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்கிறோமா? எப்போவாவது சிந்தித்து பார்த்தோமா? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். நாளைக்கோ இன்று சாயந்திரமோ நாம் மரணித்து விட்டால் மறுமைக்கான சேமிப்பு நம் இடத்தில் இருக்கிறதா? ஒவ்வொருவரும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டால் நமக்கே புரியும். நமக்கு மரணம் வந்துவிட்டால், இந்த நொடியே வந்துவிட்டால், மரணம் இப்போ நம்ம மரணத்தை அதிகமான நபர்கள் என்ன செய்யறோம்? மரணத்தை வெறுக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? சான்ஸே கிடையாது. நம்மளுக்கு பிறப்பு உண்மையா இருக்கலாம். இதுக்கு நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் நம்ம பிறந்துட்டோம் உண்மை. அது உண்மை, அவ்வளவுதான். ஆனால் இறப்பு என்பது பேருண்மை. அது சான்ஸே கிடையாது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் எப்படி சொன்னா, மரணத்தை தழுவி தீரும் என்று சொல்லவில்லை, மரணத்தை சுவைத்தே தீருமா. அவங்க செய்த அந்த நன்மைகளுக்கு ஏற்ப தீமைகளுக்கு ஏற்ப அந்த மரணத்தை சுவைப்பார்களாம், டேஸ்ட் பார்க்குவாங்களாம். அவங்க அந்த மரணத்தின் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருமா, ஓஹோ நம்ம செய்தது இதுதான், இந்த நன்மைக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, இந்த தீமைகளை செய்ததுக்காக நம்ம டேஸ்ட் பார்த்துட்டோம். அந்த சுவைக்க தீரும். நிச்சயமாக ஒரு ஆத்மாவும் தம் மரணத்தை சுவைத்தே தீரும். அந்த டேஸ்ட் பார்த்துருவாங்களாம். நரகமா சொர்க்கமா, நன்மைகள் செய்தோமா தீமைகள் செய்தோமா என்று அந்த மரணத்தின் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சுவைத்தே தீர்வீர்கள் என்று அந்த வார்த்தை பயன்படுத்துகிறான். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழும் போதே நம் வாழ்க்கையில் மிக கவனமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் இந்த வாழ்க்கையில இந்த துனியாவில் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கிறோமோ அதை விட மிகவும் மிகவும் கவனமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த திருமறை குர்ஆனை படித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை பின்பற்றி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாரையும் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நம்ம இந்த துனியாவில் வந்து மிகவும் மிகவும் கவனமாக மறுமைக்கான சேமிப்புகளை செய்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் தவறிவிட்டால் மிகப்பெரிய இழப்பை நாம் மறுமையில் சந்திக்க இருக்கிறோம் என்று நம்ம யாரும் மறந்துவிடக்கூடாது. ஆகிய அந்த துனியாவில் வந்து இறை அச்சத்தோடு நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபில் நாம் எல்லாரையும் ஆக்க வேண்டும். அல்லாஹ் ரபில் ஆலமீன் திருமருப்பான் கூறும்போது கல்லா பல்து இபுனல் அஜில தஜ்ருல் ஆகிரா, நீங்கள் வந்து இந்த உலகத்தை விரும்புகிறீர்கள், மறுமையை இழந்து விடுகிறீர்கள் என்று திருமறைப்பான் கூறுகின்றார். நம்ம அதிகமான மக்கள் 90% நம்ம எடுத்துக்கொண்டா சொன்னா நம்ம துனியா வந்து இலக்காக போயிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, தாய் தந்தைகளுக்காக நம்ம உழைக்கிறோம், தவறு கிடையாது. ஆனா அதே சமயத்தில் அதை விட அதிகமாக நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம நன்றி கடன் செலுத்த வேண்டாமா? நம்மளுக்கு படைத்த இறைவனை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்ம அதிகமான மக்கள் என்ன செய்யறோம்? ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு செய்கின்ற சேவைகள், தன் கணவனுக்கு செய்கின்ற சேவைகள், அப்ப எல்லாமே வந்து நம்ம இதுல வந்து கரெக்டா இருக்கிறோம் இந்த துனியால வந்து. அதே சமயத்தில் நம்ம படைத்த இறைவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் போது நம்மளுக்கு என்ன வருது? அலட்சியம் வருது, சோம்பேறித்தனம் வருது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகம் தான் சிறந்தது, இந்த உலகம் தான் நம்மளுக்கு வேணும் என்ற அடிப்படையில் வந்து இந்த உலகத்துல அதிகமாக சிந்தித்து இந்த உலகத்தை விரும்பக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம என்ன செய்யணும்? அற்பமான இந்த உலகத்தை, வீணும் விளையாட்டான இந்த உலகத்தை அல்லாஹ்வோட தூதர் சொன்ன அடிப்படையில் நம்ம வாழ்ந்து கொண்டால்தான் நாம் மறுமையில வெற்றி அடைய முடியும். அப்படி இல்லாமல் இந்த உலகத்தை அதிகமாக நேசித்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், மறுமையை மறந்து விட்டோம் என்று சொன்னால், ஆக்கிரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அடையக்கூடிய மக்களாக நாம் இருக்க போகிறோம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், என்னன்னு, இந்த உலகத்துல வந்து உங்களுக்கு எதுக்காக நான் வாய்ப்பு கொடுத்தேன் என்று சொன்னால், இந்த உலகத்துல வந்து யார் உண்மையாளராக வாழப் போகிறீர்கள், யார் பொய்யர் என்று நான் சோதிப்பதற்காக இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கேன். சோதனை நடக்குமா? திருமறை குர்ஆன்ல வந்து அதிகமான மொத்த வசனத்தை எடுத்து பார்த்தா கூட ஒரு வசனம் நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னு, இந்த உலகத்துல வந்து வாழ்வு மரணத்தை நான் கொடுத்தது எதற்காக என்று சொன்னால், இந்த நடுவுல வந்து உங்க வாழ்வும் மரணமும் இதற்கு நடுவுல வந்து நீங்க செய்ய போற சிறந்தவர்கள் யார், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர் யார் என்று சோதிப்பதற்காக தான் இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கேன். அதே சமயத்துல இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பில் கூறும்போது, மனிதனை எதற்காக படைத்தேன் என்று சொல்லும் போது, என்னை வணங்குவதற்காக தான் நான் படைச்சிருக்கேன்னு சொல்றான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் வந்து நம்மளை படைத்ததுக்கான காரணமே வந்து என்னை வணங்குவதற்காக என்று சொன்னால், அந்த வணக்கத்தை கூட நம்மளால நிறைவேற்ற முடியலன்னு சொன்னா நம்ம எப்படி நம்ம நன்றியுள்ள மனிதர்களாக எப்படி ஆக முடியும்? நாளைக்கு மறுமையில் நாம் வெற்றி அடைவோமா என்று ஒருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? மனிதர்களையும் ஜின்களையும் வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், உங்களை வந்து நான் படைச்சதே, ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைச்சது என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறில்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம படைத்ததன் காரணத்தை கூட நம்ம வந்து நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், நாளை நாம் மறுமையில் வெற்றி அடைய முடியுமா? நிச்சயமாக வெற்றி அடைறதுக்கு வாய்ப்பு மிகவும் மிகவும் அரிது. ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்மளை படைத்த காரணத்தை நாம் தெரிந்து கொண்டு நாம் மிகவும் கவனமாக இந்த துனியாவில் வாழ்க்கை நடத்தி அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடிப்படையில் நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மறுமையில் வெற்றி பெற வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூடிய சீக்கிரத்தில் விரைவில் இருள் நிறைந்த வீட்டை நாம் அடைய போகிறோம். இந்த கரண்ட் எல்லாம் கிடையாது, யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. 6க்கு 2 6க்கு 3 ஒரு குழி தோண்டி மழை வந்த பிறகு அங்கெல்லாம் புதைக்கிறாங்க. அந்த சமயத்தில் இருள் நிறைந்த வீடு, அதுதான் மறுமைக்கான முதல் வீடு. அங்க மலக்குமார்கள் வருவார்கள், நம்மளை தன்னந்தனியா விட்டுட்டு நம்ம எல்லாம் நம்ம சொந்த பந்தங்கள், தாய் தந்தைகள், உற்றார் உறவினர்கள், கணவன் எல்லாருமே பிரிந்து போயிடுவாங்க. நம்ம அந்த கபரக்குழியில வந்து தனிமையா இருக்க போகிறோம். கரண்ட் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, எந்த விதமான சவுண்டு நம்மளை கேட்காது. உடனே நம்ம எப்போ இறந்து விட்டோமோ ஒரு திரை வந்து நம்மளுக்கு உலகத்துக்கும் அந்த துண்டிக்கப்படும் முற்றிலுமாக. உலகத்தில் இருக்கிற எந்த இது நமக்கு தெரியாது, முற்றிலுமாக துண்டிக்கப்படும். அந்த சமயத்துல வந்து மலக்குமார்கள் வருவார்கள். நம்ம உயிருக்கு எப்போ எடுக்கிறோமோ மலக்குல் மௌத்துன்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு மலக்குல் மௌத் இருக்கிறாங்க. அங்க நேரம் வந்த உடனே டக்குன்னு வந்து நம்ம உயிரை வந்து பறிச்சுட்டு
நம்மளுக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. அந்த 3 கொஸ்டின்ல வந்து நம்ம கரெக்டா ஆன்சர் சொன்னா எப்போ சொல்றோமோ அப்போ நமக்கு வெற்றி. இல்ல அந்த இடத்துல நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் நம்ம மறுமை வாழ்க்கையை நாம் இழந்து விட்டோம், அன்றைய தினத்திலிருந்து நம்மளுக்கு வந்து வேதனை ஆரம்பமாகி விடுவோம் என்று எத்தனையோ வரலாறுகள், நபி ஸல்லல்லாஹு திருமறை குர்ஆன் எத்தனையோ வசனங்களை நாம் படித்தால் நமக்கு புரியும். அப்போ வந்து இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் ஒரு மரணமும் நமக்கு என்ன படிப்பினை நம்ம வந்து கேட்குறோம், எத்தனையோ விஷயத்துல கேட்குறோம். சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் இறந்து போறாங்க, சின்ன வயசுல ஆக்சிடென்ட் இறந்து போறாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்குமா. மேனுஃபேக்சரிங் பண்ண என்ன இருக்கும், 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பானா இல்லையா? ஆனா இந்த மனிதனுக்கு எக்ஸ்பைரி டேட் கரெக்டாக சொல்ல முடியுமா? 25 வயசுலயும் சாவு வரும், 80 வயசுலயும் வரும், 5 வயசுலயும் வரும், 10 வயசுலயும் வரும். ஆகிய வந்து நமக்கு வந்து இந்த ஒரு மனிதனுக்கு வந்து எப்போ இறக்குறமோ எப்போ மரணம் வருமோ தெரியாது. மரணம் வந்து இப்போ வரும், நாளைக்கு சேர்ந்துக்கலாம், நம்ம தள்ளுறதுக்கே இல்லை. நல்ல விஷயங்களை நாளைக்கு செய்யலாம், தொழுகையை தொழல அப்புறம் தொழுதுக்கலாம் என்று நாம் தள்ளி போட்டோம் என்று சொன்னால் மரணம் அந்த செகண்ட்ல நம்மளுக்கு வந்து எப்போ வருமா? விரண்டோட நிறைய பேர் மரணம் என்று வார்த்தையை சொன்னாலே போதுமா. ஏதோ ஒரு விஷயத்த கல்யாணத்துக்கு போறோம், நான் இறந்துட்டு மரணத்தை பத்தி பேசுறோம், ஒத்துக்குருவாங்களா? ஏன்பா இந்த சமயத்துல வந்து மரணத்தை பத்தி பேசுற? எப்போவாவது ஒரு நல்ல விஷயம் 4 பேர் கூடி சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம், நான் இறந்துட்டா வந்து இந்த மாதிரி ஆயிடும், இப்பெல்லாம் சொல்லாத. மனிதன் வந்து என்ன செய்யறான்? மரணத்தை வந்து வெறுக்கிறான், விரண்டோடி கொண்டே இருக்கிறான். மரணத்தை வந்துடக்கூடாது. சில பேர் வந்து யாராவது இறந்துட்டு அந்த வீட்டுக்கே போக மாட்டாங்க. இதுக்குன்னா அந்த இறந்த வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, நம்மளுக்கு மரணம் வந்துருமோ என்று சொல்லும் அளவுக்கு மரணத்தை வெறுக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபைன்னஹு தஃபிருன மின்ஹு ஃபைன்னஹு முலாகிக்கும். உங்களை வந்து மரணத்தை வந்து அடைந்தே தீர்வீர்கள், உங்களை சந்தித்தே தீரும். நீங்க வந்து ஓட தேவையில்லை, எங்கேயோ வண்டோடிட்டு இருந்தாலும் சரி, நீங்க உங்க பின்னாடி வராதான் மரணம் வந்து அப்படியே முன்னாடி வந்து உங்களை சந்திக்குமா. வாப்பா வந்துட்டு வளர்க்காத நிக்கிறேன், மீட் பண்ணுமா அவரை. ஆகிய வந்து நம்மளை வந்து சந்திச்சு நம்ம மனம் அடைய போயிடும், நம்ம எங்கேயும் போக முடியாதான். எப்படிப்பட்ட நம்ம வந்து ஒரு குகையில இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு கிரில் போட்டுட்டு நம்ம வந்து இரும்பு கோட்டையில் இருந்தாலும் சரி, நம்மளை வந்து மரணம் அடைந்தே தீரும். அந்த மரணத்தை நாம் சுவைத்தே தீரப்போகிறோம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆகிய நம்ம என்ன செய்யணும்? அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு மறுமை வாழ்க்கைக்கு பயந்து, அந்த தண்டனைகளுக்கு பயந்து, நாம் இங்க செய்ய போற ஒரு நன்மைக்கும் அங்க கிடைக்க போகிற மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், எந்த கண்களும் பார்த்திராத, எந்த உள்ளங்களும் சிந்தித்திராத, எந்த உள்ளமும் எந்த காதலும் கேட்டிராத, எந்த உள்ளங்களும் கற்பனை கூட செய்திராத ஒரு அற்புதமான ஒரு சொர்க்கத்தை நான் உங்களுக்கு ஒரு கிஃப்டா வெகுமதியா தரப்போகிறேன். அந்த சொர்க்கத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வாழ்க்கையில வந்து ஒரு கஷ்டமான வாழ்க்கை இருக்கும் இந்த துனியால, நீங்க கடத்தி செல்லுங்கள். இந்த வாழ்க்கையை வந்து உங்களுக்கு பெருசா நினைக்காதீங்க, கஷ்டமாக இருந்தாலும் அதை அப்படி எடுத்து செல்லுங்கள். ஒரு மூமினுக்கு இது எப்படிப்பட்டதா? சிறைச்சாலை மாதிரியா. மூமினுக்கு இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒரு முஸ்லீம் நான் சொல்லிட்டேன்னு சொன்னா இந்த வாழ்க்கை வந்து சிறைச்சாலை மாதிரி இருக்குமா. நேரத்துக்கு சோறு கிடைக்காதான், நேரத்துக்கு நம்ம நினைச்சது எடுக்க முடியாதான், நேரத்துக்கு நம்ம எங்கேயும் போக முடியாதான், சிறைச்சாலை நடக்குமா? அப்போ இந்த மூமினுக்கு இது சிறைச்சாலை இந்த வாழ்க்கை வந்து. ஆனால் மறுமைதான் சிறந்தது. யாருக்கு வந்து சொர்க்கம்? யார் அல்லாஹ்வை நம்பவில்லையோ காஃபிர்களுக்கு, அல்லாஹ்வை யார் மறுத்து விட்டார்களோ அவங்களுக்கு இது சொர்க்கமா இருக்குமா இந்த வாழ்க்கை. ஆனா மூமின்களுக்கு எப்படி இருக்குமா? சிறைச்சாலை மாதிரி இருக்கும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ் தூதர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகிய நம்ம என்ன செய்யணும்? கஷ்டங்கள் எது வந்தாலும் சரி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தூதர் சொன்ன அடிப்படையில் எங்க வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு சொர்க்கத்தில் உன்னதமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக நாம் எல்லாரும் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தனாக, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் எல்லாருக்கும் அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.